பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். அதிசயம் செய்கிற ஆண்டவர். அது எப்படிப்பட்ட அதிசயமா? பூமியெங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை நாம் இருக்கிற இடத்துலையே, ஐயா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை ஓன் ஜனங்கள் முன்னாடியே செய்வார். நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர்? ஒரு காலத்தில் என்னை பார்த்து 2 வயசில் எனக்கு அம்மை நோயில் கண்ணு போச்சு. எல்லாரும் சொன்னால் சோத்துக்கு தண்டம், பூமிக்கு பாரம் அப்படின்னா. ஏன்னா நான் பிறப்பில் ஐயா பிராமியில் பிறந்ததுனால ரொம்ப ஆர்வமாக சொன்னாங்க, சோத்துக்கு தண்டம், பூமிக்கு பாரம். யாரும் வர்றதா இருந்தால் கூட என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போய் பின்னாடி உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா பார்த்தா அது அவசகுனம்னு சொல்லி சகுனம் பார்க்கிற மக்கள். ஆனால் இன்னைக்கு நான் எத்தனையோ வருஷம் ஆச்சு அவங்களெல்லாம் வெறுத்து யாரையும் நான் திரும்பி கூட பார்க்கல. என்னைக்கு ஆண்டவருக்குள்ளே நான், ஏன்னா எனக்கு அவ்வளவு விவரம் தெரிஞ்சு நான் வந்தேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை அழைத்தார், கூப்பிட்டார். அதெல்லாம் இல்லை, நான் தான் போனேன். ஏன்னா எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளலை, எல்லாரும் தள்ளி விட்டா. அப்போ எனக்கு அந்த வசனம் தெரியாது. என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லைங்கிறது எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு பத்திரிக்கையில் ஓட்ட கட்டிங்க பார்த்து தான் போய் வேதாகம கல்லூரி படிக்க போனேன். அங்கே தான் எனக்கு அவருடைய எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர், அவருடைய ஐயா இரக்கம் எவ்வளவு பெரியது, இதெல்லாம் எனக்கு விளங்குச்சு. ஆனால் அன்னைக்கு வெறுத்த அதே ஆட்கள் இன்னும் இருக்காங்க. இப்போ தொலைக்காட்சியில் பார்த்து சொல்கிறான், தினம் நீ தொலைக்காட்சியில் பார்க்குறேன். நான் சொன்னேன், ஏப்பா பார்க்குறேன்? பார்த்தேன்னா இருக்கிற ஆசீர்வாதம் போயிட போகுது, பார்க்காத. ஏன் சொல்கிறேன்? ஏது ஆகாதுன்னு நினைக்கிறோமோ அதை ஆக வைக்கிற தேவன். தேவனால் கூடாதது ஒன்றுமே கிடையாது. லூக்கா 18:27 படி மனிதரால் கூடாதது தேவனால் கூடும். அவர் பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை செய்கிற தேவன். அதான் மோசேட்ட சொன்னார், உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி எடுத்து யாத்திராம 34:10 வச்சுக்கோங்க. எல்லாரும் அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். அல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலோ அது மட்டும் காத்ததுமே, இன்னும் தேவை கிலோமீட்டருமே, இன்னும் தேவை கிலோமீட்டருமே. தம் கிருபை பெரிதல்லோ, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலோ அது மட்டும் காத்ததுமே, இன்னும் தேவை கிருபை தருமே. தாழ்மையுள்ளவளிடம் தங்கிடுதே கிருபை,
தாழ்மை உள்ளவரே தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தந்தனுடன் சேவை செய்ய கிரு தாருமே சேவை செய்ய கிரு தாருமே அங்கிருமை பெரிதல்லோ அங்கிருமை பெரிதல்லோ என் ஜீவனிலோ அது இன்னொட்டு காத்ததுமே இன்னும் தேவை இதோ தாருமே இன்னும் தேவை இதோ தாருமே நிர்மூலமாகாதது நிற்பதுமோ கிருபை. எனக்கு அன்பான்லே நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனோட உடன்படிக்கை பண்ணாராம். 34:10 வாசிக்கிறோம். அதற்கு அவர் எதற்கு அவன் நல்ல முழங்கால் போட்டு தரை மட்டும் குனிந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்க மத்தியில் எழுந்தருளுன்னு கேட்ட உடனே எழுந்தருளி சொல்றார். யாத்திராமா 34:9 ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். அப்படி கேட்டவனுக்கு தான் எழுந்தருளல் மட்டுமல்ல, ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கைனா என்ன? வேதத்தில் பல பேர் உடன்படிக்கை பண்ணியிருக்காங்க. உதாரணமாக பாருங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு திருப்புங்கள் உங்கள் வேதத்தை. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20லிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 9. நோவா பயிரிடுகிறவனானான், திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு வஸ்திரம் விலகி படுத்திருந்து தம் பிள்ளைகள் கூட சபிக்கப்பட்டு போனாலும் அவனோடையும் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். என்ன உடன்படிக்கை பண்ணினாரு? 12 அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக அல்லேலூயா தலைமுறை வினோத உலகம் தோன்றி ஒழியாத தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி ஒழியாத ஆத்துமமேயுள்ள உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து நாள்வரை அல்புவை தாதலித்த உன்னாண்டவரை தொழுதேத்து போற்றிடும் பூதலத்துள்ளோ சாட்சி தன்மையுள்ள சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமேயுள்ள உள்ளமே உன்னாண்டவர் அவர் யாரா? யாத்திராகமம் 34:7 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்திலும் 3வது 4வது தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். ஐயா, அவர் யாரு? 1000 தலைமுறைக்கு இரக்கம். அதனால தான் உங்கள் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்களுடைய அன்பிற்கு அளவே இல்லை. அது காலைதோறும் எப்படி இருக்குமா? புதியதாக இருக்கும். எனக்கு அன்பாளே, நாம் எல்லாத்துக்கும் பாடுவோம்,
மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர் சர்வ வல்லவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இறக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. மனதார துதிப்பே சோத்தரிப்பே. நல்ல கவனிங்க, உடன்படிக்கை பண்றார். என்ன பண்றாரு? உனக்கு எனக்கு. திரும்ப அந்த 12ஆம் வசனத்தை வாசிங்க. மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். ஆண்டவர் பேழையிலிருந்து 8 பேர் தான் காக்கப்பட்டாங்க. நோவா, அவருடைய மனைவி, அவருடைய 3 மகன், அவருடைய 3 மருமக. ஆக மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர் தான். ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி இருந்தது 8 பேர் தான். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் அந்த காலத்தில் பாடினாங்க. 1 பழைய ஏற்பாடு, ஒருவர் வானத்திலும் பூமியிலும் கர்த்தர். 2 பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. 3 என்னது? முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு. 4 சுவிசேஷம். 5 மோசேயினுடைய நூட்கள். 6 கற்சாடி. 7 விண்ணப்பங்கள். 8 வாத்தியங்கள். இப்படி 9 ஜீவனை விட்ட நேரம். 10 கற்பனைகள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் உடன்படிக்கை பண்றார். எப்படி வாசிங்க, திரும்ப வாசிங்க பார்க்கலாம். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜல பிரளயம் உண்டாவது இல்லை என்றும் உங்களுடைய என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். ஏன்னா அப்ப எல்லாம் ஒண்ணுமே இல்லாம மாண்டு போயிடுச்சு. மாம்சமான யாவும் மாண்டு போச்சு. இப்போ கேட்கலாம், நீங்க சுனாமி வந்துச்சு, ஐயா வருது, ஆனா எல்லாருமே போயிட்டாங்க. அப்பப்போ என்ன செய்யுது? தேவனுக்கு கோபம் வருதுங்கிறத லேசாக காட்டுது. தேவனில் கோபமிதோ என்று தோணுதே, திரும்பினால் மனித வாழ்வு உயரும் என்றுதே. தேவனில் கோபமிதோ என்று தோணுதே, திரும்பினால் மனித வாழ்வு உயரும் என்றுதே. காலமோ கடைசி என்று சொல்ல சொல்லுது. காலமோ கடைசி என்று சொல்ல சொல்லுது. இனியொரு சுனாமி வேண்டாம் என்ற சாமி. இனியொரு சுனாமி தாங்காது பூமி. சுனாமி சுனாமி தேவ மக்கள் எல்லாம் பாடி போன வினா. சுனாமி சுனாமி தேவ மக்கள் எல்லாம் பாடி போன பின்னாமி. என் பாட்டுக்குள்ளே என் பாட்டுக்குள்ளே என் பாட்டுக்குள்ள ராகம் உண்டு சொல்லி தெரியும். அந்த சோகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி தெரியும். சுனாமி சுனாமி தேவ மக்கள் எல்லாம் பாடி போன பின்னாமி. 2004 வந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவ்வளோ பேருமே மாறிட்டு போச்சு. ஆனால் அந்த ஜலப்புடையத்தில் யாருமே மிச்சம் கிடையாது. 8 பேர். அந்த 8 பேர் தான் தேவன் உடன்படிக்கை பண்ணார். என்ன உடன்படிக்கை பண்ணார்? திரும்ப அந்த ஆரம்பத்திலேருந்து வாசிக்க 12லேருந்து ஆண்டவர் சொல்றாரு, இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். சரி, அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும்
உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கை அடையாளமாக நான் என் வில்லை வானத்தில் வைத்தேன். ஐயா, இன்னைக்கு நிறைய பேர் வானவில்லை பார்த்தோன்னே ஏதோ நடக்கும் போது இது தேவனுடைய உடன்படிக்கை. அது என்ன உடன்படிக்கை? என் வில்லை வைத்தேன்னு சொல்லி நிப்பாட்டில் வாசிங்க. அது எனக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். நாம் அவரை நோக்கி பார்க்கிற போது அவர் நமக்கு பண்ண உடன்படிக்கையை நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்த்ததின்னா பிழைத்து கொண்டோம் ஐயா, கொப்பு கொடுத்தீரையா, உன்னை எமக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியே. நோக்கி பார்த்தோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்காக உடன்படிக்கை நோக்கி பார்ப்பாராம். வேதம் சொல்லுது, கர்த்தரின் கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எனக்கு அன்பார்ந்த இந்த உடன்படிக்கைங்கிறது உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் நம்மோட உடன்படிக்கை பண்ணியிருக்கார். அன்னைக்கு மோசேட்ட சொல்றாரு, நான் உன்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறப்பா. எனக்கு அன்பாலே வேதத்தில் பல பேர் பண்ணின உடன்படிக்கைகளை நான் உங்களுக்கு சொன்னேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, நல்ல கவனிங்க, பொருத்தனை உடன்படிக்கை கொஞ்சம் தான் வித்தியாசம். இன்னைக்கு நிறைய பேர் நேர்த்தி கடன்கிறாங்க, புரியாதவங்க. ஒரு உடன்படி என்ன செய்யறாங்க? பொருத்தனையை பண்ணி தேவரீர் அம்மோன் புத்திரரை, அவன் யுத்தத்துக்கு போகும்போது உடன்படிக்கை பண்றான். அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்தில் இருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எதிர்கொண்டு வருவது ஏதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன். அது மட்டுமல்ல, சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றும் என்றான். எப்தா அம்மோன் புத்திரரின் மேல் யுத்தம் பண்ண, ஆனா கடைசியில் வெற்றி பெற்று வந்த போது அவன் அந்த பண்ணதை செய்ய முடிஞ்சா? புலம்புனா. மக சொன்னா, நீ கர்த்தருக்கு முன்னாடி வாய்னால சொன்னதை நிறைவேற்றும், நீ ஏயா கலங்குறேன்னா? உடன்படிக்கை ஏன் நம்ம நாட்டில் கூட ஒரு காலத்தில் ஆங்கிலேயர் நம்மகிட்ட உடன்படிக்கை பண்ணான். என்ன பண்ணாங்க? உங்கள் நாட்டில் இருந்து நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறோன்னா, கடைசியில் ஒட்டகம் நுழைஞ்ச மாதிரி மொத்தமாக நுழைஞ்சு என்ன செஞ்சான்? இந்தியர்களை அடிமைப்படுத்திய காலங்களும் உண்டு. எனக்கு அன்பார்ந்த உடன்படிக்கை என்பதை ஒரு நாட்டுக்கு நாடு உடன்படிக்கை. ஏன் ஒரு கணவனுக்கு மனைவிக்கு உடன்படிக்கை பண்ணுறோம்? அதான் திருமணம். என்ன திருமணத்தில் உடன்படிக்கை பண்ணுறோம்? வாழ்விலே தாழ்விலே, சுகத்திலே சுகவீனத்திலே, பலத்திலே பலவீனத்தில், இதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் போதகர் சொல்லிக் கொடுக்க சொல்கிறோம். அதனால தான் மறந்துடுறோம்.
நம்மளே ஞாபகம் வச்சுருக்கணும். உடன்படிக்கை பண்ணுறோம், இனி எனக்குள்ள எல்லாவற்றையும் பகிர்ந்தளித்து, அது மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. 2 பேரும் சொல்லித்தான் தேவனுடைய சன்னிதானத்தில் என்ன செய்கிறோம். ஆதியில் நடந்த திருமணத்துக்கு அப்படி இல்லை. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். மண்ணா கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு, மண்ணா கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். மண்ணா கட்டி மாப்பிள்ளதான் ஆதாம் மண்ணாச்சி, எலும்புலதான் பொண்ணு நம்ம ஏவாள காவு. மண்ணா கட்டி மாப்பிள்ளதான் ஆதாம் மண்ணாச்சி, எலும்புலதான் பொண்ணு நம்ம ஏவாள காடு. தேவனோடு உணர்ந்து வாழ்ந்து வந்தாங்க, பாவம் செய்த போது அவன் விலகி போனாங்க. தேவனோட உறவில தான் வாழ்ந்து வந்தாங்க, பாவம் செய்த போது அவங்க விலகி போனாங்க. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். அன்னை கல்யாணத்தில் தேவன் நடுவில் நின்னார். இன்னைக்கு நிற்கிறார், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதரிசனமான கண்களுக்கு தெரியாது, மாம்ச கண்களுக்கு தெரியறதில்ல. அன்னைக்கு ஆசீர்வதித்த தேவன் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் திருமணத்தில் அப்படி சொல்கிறோம், வாழ்வில தாழ்வில சுகத்தில் சுகவீனத்தில் எல்லாத்துலேயும் பங்கு கொடுப்பேன்னு சொல்கிறோம். இன்றைக்கி கழுத்தை பிடிச்சி நினச்சி கொள்கிற அளவுக்கு உலகம் வளர்ந்துருச்சு. மனைவியே கழுத்தை அறுக்கிறான், கேட்டால் அதை பேட்டி கொடுக்குறாங்க. நான் பாருங்க சத்தம் வர்றா, சங்க ஒதுக்குன பாருங்க. அடேங்க அப்பா, மனித வர்க்கம் எப்படி போச்சு தெரியுமா? எனக்கு அன்பாருடைய உடன்படிக்கை என்பது என்னங்க? நோவாவோடு தேவன் உடன்படிக்கை செய்தார், யாக்கோவோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆதியாகமம் 28:15 யாக்கோவோடு என்ன செய்தார்? நான் உன்னோடு இருப்பேன். ஆதியாகமம் 28:15 நான் உன்னோடு இருந்து போகுமிடமெல்லாம் உன்னை காத்து திரும்ப இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன், சொன்னதை செய்யும் வர உன்னை கைவிடுவதில்லை என்றார். உடன்படிக்கைங்கிறது ஆண்டவர் எத்தனை இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் பண்ணியிருக்கார். 1 சாமுவேல் 23:17 யோனத்தானும் தாவீது உடன்படிக்கை செய்தார்கள். 1 சாமுவேல் 24:17 சகுலும் தாவீதும் கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக உடன்படிக்கை செய்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறாரு, எப்போ நீங்கள் உடன்படிக்கை மாறிடுவீங்க, நான் பொய் சொல்கிற மனிதனில் மாற மாட்டேன், உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அது என்ன உடன்படிக்கை? பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை உங்கள் ஜனத்துக்கு முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிறவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குன்னார். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது. வானமும் பூமியும் மாறும், வல்லவர் வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாக மாற மாட்டான். இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் சொல்லி பாருங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் ஒரு அதிசயம் செய்வீங்க, எனக்கு ஒரு அதிசயம் செய்வீங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை காணப்படுவீங்க. அது எங்கே? நான் எந்த இடத்துல கூனி குறுகி வெட்கப்பட்டு எந்த இடத்துல சோர்ந்து நிற்கிறேனோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவீர். தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் தடையில்லாமல் வர்றதுக்கு ஜெபம் பண்ணுங்க.
எங்கிட்ட 2 ஆலயம் இருக்குது, 2லேயும் முழுக்க பார்வையற்ற மக்கள் தான். வந்து பாருங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. எப்போமா டைம் கிடச்சா வாங்க. திருநெல்வேலியில் இப்போ கூட தாய்மார்கள், அதாவது பார்வை இழந்த வயது முதிர்ந்த பெண்கள் தங்குறதுக்காக ஒரு அரைக்கட்ட முற்பட்டு வருகிறோம். குறிப்பாக பெண்களுக்கு சில உங்களை போல வயோதிக நிலையில் பார்வை இல்லாதவங்க, இவர்களுக்காக நீங்களும் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஏவினா 1 சதுரடி 2300 கிட்டத்தட்ட ஆலயத்துக்குள்ளே அவங்க உட்காந்துருந்து நல்லா ஜெபிக்கிறதுக்கும் ஆலயம் இருக்குது, அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கணும். ஏன்னா யாரும் கவனிக்காமல் விட்டவங்க தள்ளப்பட்டவங்களுக்காக இந்த பங்கில் நீங்களும் பெறலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனமாக இல்லை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த பார்வையற்ற மக்கள் தூளையத்துக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. கேளுங்க, சொல்கிறேன். ஒவ்வொரு வாரம் கூட்டிகிட்டு வரதுக்கு மட்டுமே வேனுக்கு 4000 வாடகை கொடுத்து அங்கே கூப்பிட்டு வரோம். வர்றவங்களை யாரையும் சாப்பிடாமல் இருப்பவங்க பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், ஏன் அழைத்து வரக்கு உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை பில்லு வைக்கணுங்கிறவங்க என்கிட்ட ஃபோனில் கேளுங்க, உங்களுக்கு கட்டாயம் காரியம். ஜெபக்காரி எதுவாக இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் ஒருவேளை வந்து பார்க்கணும் பிரதர், நாங்களும் வந்து ஒரு நாள் ஆராதனைக்கு கலந்துக்கணும், வாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நாங்களே உங்களை கூப்பிட்டுக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக உடனே வந்தால் ஏதாவது செய்யணுமா கட்டாயமாக அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் ஏவினா நீங்களும் செய்யலாம், இல்லாட்டா தேவையில்லை. உங்கள் ஜெப காரியத்தை எப்போவும் எங்கேருந்து சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதா, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மன மகிழ்ச்சியான நல்ல நாளில் நாங்கள் தியானித்து வருகிறோம். பூமி எங்கும் இல்லாத அதிசயம் என் தேவன் செய்தார், செய்கிறவர் இனியும் செய்வார். இந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. வியாதி படுக்கையில் இருப்போருக்கு விடுதலையை கொடுங்க. கண்ணீரோடு, வேதனையோடு, கவலையோடு, ஐயோ எனக்கு ஒருவரும் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு உங்கள் இருதயம் கலங்காதிருப்ப என்று சொன்ன தேவன் கரம் பிடித்து நடத்துங்க. கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் உடைய கரத்தை நீட்டி எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு ஒரு நாளும் துக்கப்படுத்தாமல் காத்துக்கொள்ளும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.